Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி ஆளப் போகிறோம், எப்படி மேற்கொள்ள போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், எப்படி காரியங்களை மாற்றி அமைக்க போகிறோம், நம்முடைய இருளை எப்படி மாற்ற போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தையும் பிரச்சனைகளை எப்படி மாற்றி அமைக்க போகிறோம், எப்படி மாற்றி அமைக்க போறோம்னா முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, இந்த கர்த்தருடைய வார்த்தையில என்னுடைய பிரச்சனைகளை பற்றி என்ன சொல்லி இருக்குது, அதற்கான பதிலை பற்றி என்ன சொல்லி இருக்குது, நான் சந்தித்திருக்கிற இந்த காரியங்களை பிரச்சனைகளை தேவன் எப்படி எனக்காக தீர்த்து வைத்திருக்கிறார், கல்வாரி சிலுவையின் மூலமா இயேசு எனக்கு செய்து வைத்து முடித்தது என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு அதை எடுத்து அதை என் வாயில வைத்து அதன் மூலமா அது உள்ளத்தை நிரப்பி எனக்குள்ள விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் வந்த பிறகு இந்த விசுவாசத்தை நான் இப்ப வெளியே அனுப்ப வேண்டும். அதுக்கு வார்த்தை தேவை. அதுக்கு ஒரு ராக்கெட் மாதிரி இந்த வார்த்தைகள்ல என் விசுவாசத்தை வைத்து நான் அனுப்ப வேண்டும். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக, காரியங்களை மாற்றத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. சிருஷ்டிப்பின் வார்த்தை இது, காரியங்களை மாற்றக்கூடிய வார்த்தை இது, எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை இது. அப்ப நான் இந்த வார்த்தையை எடுத்து வச்சு ஒரு பர்பஸ்ஃபுல்லா பேசணும், ஒரு நோக்கத்தோடு பேச வேண்டும். ஏதோ ஏனோ தானோன்னு பேசி கொண்டிருக்க கூடாது, நோக்கத்தோடு பேச வேண்டும். பேசும்போது அந்த வார்த்தை செல்லுகிறது. பாருங்க, அதுக்கு சில உதாரணங்கள் எடுத்து காண்பிக்கிறேன். எப்படி வார்த்தையை பேசவில்லை என்றால் ஒண்ணு நடக்காது. அதனாலதான் ஜெபம் ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாசத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி அந்த விசுவாச வார்த்தைகளை ஒரு கண்டெய்னர்ல போட்டு அனுப்புற மாதிரி அனுப்பலனா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்தை பற்றி இங்கே சொல்லி இருக்குது. லீஸ்திரா அப்படின்ற பட்டணத்திலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, இங்க பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பாருங்க, உட்கார்ந்துட்டு வாழ்நாள் முழுக்க ஒரு அடி கூட எடுத்து வைக்காதவன், கால் வழங்காதவன், முடவனாகவே இருக்கிறவன், அவன் உட்கார்ந்து இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. ரட்சிப்புக்கேற்ற வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்குது. அதாவது ஆக்சுவல் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் சுகமாவான் என்கிறதுக்கான விசுவாசம் அவனுக்கு உண்டாயிற்று என்று கண்டு. கான்டெக்ட்லேயே அது விளங்கிடுது. பாருங்க, ரட்சிப்புன்னு சொன்னா நாம வெறும் பாவ மன்னிப்புன்னு பார்க்கிறோம். வேதவசனம் ரட்சிப்புங்கிறது எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது என்று போதிக்கிறது. சுகம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாம் அது உள்ள இருக்குது. பாருங்க, அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தைக்குள்ள. ஆகவே இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனால் நாம அது தப்பா புரிஞ்சுக்கிறோம். சில நேரத்தில் கான்டெக்ஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனை வாப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரா? அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டானா? கிடையாது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்றார். அப்ப அவனுக்கு என்ன விசுவாசம் உண்டாச்சு? நான் இன்றைக்கு நடக்க போகிறேன் என்கிற விசுவாசம் அவனுக்கு உண்டாயிடுச்சு. பாருங்க, என்னத்தை கேட்டுட்டு இருக்கிறான், அவனுக்குள்ள அந்த அதை குறித்த ஒரு விசுவாசம் உள்ள வந்துருச்சு. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, பண்ணிட்டே இருக்க அவனுக்குள்ள அந்த இது போகுது, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னு இவருக்கு தெரியுது. இவருக்கு எப்படி தெரிந்தது? ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லி இருக்குது, he perceived that he had faith. perceived that he had faith ன்னு சொன்னா இவருக்கு ஆவியில ஒரு உணர்வு. பாருங்க, அவன் பெற்றுக்கொள்வான் இன்றைக்கு என்கிற உள்ளத்திலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. இவன் இன்றைக்கு பெற்றுக்கொள்வான், இவன் இன்றைக்கு அவனுடைய அற்புதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்வான் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே காண்பிக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தவர் இவனை பார்க்கிறாரு, ஆவியானவர் காண்பிக்கிறார், இவன் இன்றைக்கு பெற்றுக்கொள்வான் அற்புதத்தை என்று. பெற்றுக்கொள்வான் உடனே சரி அவன் பெற்றுக்கிட்டோன்னு பேசாம இவர் இருக்குல்ல, பெற்றுக்கொள்வான்னு சொன்னா அவனை நோக்கி ஒரு வார்த்தையை பேச வேண்டும். பெற்றுக்கொள்வான் ஆவியானவர் இவருக்கு உள்ளத்தில் வெளிப்படுத்தின உடனே என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறார். அவனை பார்த்து காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். பவுலுக்கு இப்ப விசுவாசம் இருக்குது. கர்த்தர் காண்பித்த காரியத்தில் விசுவாசம் இருக்குது. இன்னைக்கு அவன் இந்த பையன் சுகத்தை பெற்றுக்கொள்வான் என்கிற காரியத்தை கர்த்தர் அவருக்கு காண்பித்து விட்டார். உள்ளத்தில் அவர் உணர்கிறார்.
உள்ளத்தில் அவருக்கு தெரியுது இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வான் என்று அவர் சொல்லுகிறார். எழுந்து நிமிர்ந்து நில், கால் ஊன்றி நில் என்று சொல்லுகிறார். சொல்லலைன்னா அது நடந்திருக்காது. சொன்னதுனால உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதித்து எழுந்து நடந்தான் என்று. இவர் சொல்லணும்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? உள்ள விசுவாசம் வந்துருச்சு. இனிமே போய் அவன் அதை பேசி அவன் வாயிலிருந்து வார்த்தை வெளியே வந்து அதுல விசுவாசம் வந்து அது என்னுடைய காரியங்களை மாற்றி இருக்க வேண்டும். அது அப்படி நடந்திருக்கும். அது நல்லதுதான். ஆனால் அந்த இடத்துல நடந்தது இதுதான். பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அவன் எழுந்து நிற்கிறான் பாருங்க. அவன்கிட்ட போயிட்டு, அப்பா தம்பி இங்க வா, உனக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ண பிறகு லேசா காலை ஆட்டிப்பாரு, கொஞ்சம் எந்திரிச்சு பாரு, நிற்க முடியுமா பாருன்னா அவன் முதலே சொல்லிடுவான், ஐயா நடக்க முடியாது, அதனால தான் வந்திருக்கிறேன்னா ஆட்டிப்பாரு இப்படின்றீங்க. நீங்க ஆட்டெல்லாம் முடியாதியா, இவ்வளோ நாள் நான் ஆட்டினதும் இல்லை பிடிச்சதும் இல்லை, எந்திரிச்சு நின்னது இல்லைன்னு இருப்பான். அந்த பதில் தான் கிடைச்சிருக்கான் அவன்கிட்ட. ஆனால் அவன் இப்போ வசனத்தை கேட்டிருக்கிறான். அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. பவுல் அப்போஸ்தலனுக்கு அது தெரிகிறது. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் காமிக்கிறார், இவன் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறான். ஆயத்தமா இருக்கிறான்னா எப்போ பெற்றுக்கொள்ள போறான்? அவன் ஆயத்தமா இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ள போறது இல்லை. இல்ல பவுல் அப்போஸ்தலன் அருமையான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறதுனால பெற்றுக்கொள்ள போறது. எப்படி அந்த அற்புதம் நடக்க போகிறது? வார்த்தை பேசப்பட வேணும், அப்பதான் நடக்க போகிறது. அதனால தான் சொல்றாரு, எழுந்து நிமிர்ந்து நில், கால் ஊன்றி நில் என்று சொல்றார். காலை ஊனி நில். என்னத்தை விசுவாசிக்கிறாரோ அதை பேசுகிறார். என்ன நடக்க வேண்டுமோ அதை பேசுகிறார். பேசின உடனே அப்படியே ஆகுது பாருங்க. அவன் எழுந்து குதிச்சு எழுந்து நின்று அவன் அன்றைக்கே சொஸ்தமானான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப விசுவாசம் இருந்தா போதாது. முதல்ல வார்த்தையை பேசுகிறோம், உள்ளத்தில் விசுவாசம் வருது. பேசிக்கிட்டே இருந்து உள்ளத்தில் விசுவாசம் வந்துடுது. உள்ளத்தில் விசுவாசம் வந்த பிறகு விசுவாசம் வந்துருச்சு, அதனால எல்லாம் நடக்கும்னு இருக்கக்கூடாது. இப்போ விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். நம்முடைய காரியங்களை மாற்றத்தக்கதாக விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். திருப்போம் லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நல்ல வசனம் பாருங்க, இயேசு சொல்றாரு. ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலை இப்படிதான். ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்தவர்கள். அவங்க ஜெபம் என்ன? ஆண்டவரே 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 4 கூப்பாடு போட்டால் ஆண்டவர் ஏதோ செஞ்சிருவாருன்னு அவங்களுக்கு. அவர் சொல்றாரு, என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போனது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், எல்லாரும் சொல்லுங்க, வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். மறுபடியும் சொல்லுவோம், வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். பாருங்க, இதுதான் ப்ராசஸ். விசுவாசம் எப்படி வருகிறதுன்ற ப்ராசஸ். வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். வருகிறான், வார்த்தைகளை கேட்கிறான், அதன்படி செய்கிறான், இப்படியே செய்து கொண்டே இருக்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வர்றது வார்த்தையை கேட்க வேண்டியது, அதன்படி செய்ய வேண்டியது. வர்றது வார்த்தையை கேட்க வேண்டியது, அதன்படி செய்ய வேண்டியது. இப்படியே செய்கிறவன் எப்படி இருப்பான்? ஹலோ, சிலர் என்ன பண்றது? வர்றது வார்த்தையை கேட்கறது, சரி ஜெபம் பண்ணுங்கன்றது, ஒன்றும் நடக்கலையா, எனக்கு என்னமோ நடக்க மாட்டேங்குது. நான் கூட போய் பார்த்தேங்க அந்த கூட்டத்துக்கு, அவரும் ஜெபம் பண்ணாரு, நானும் ஒரு நாளெல்லாம் போய் அந்த பில்டிங்கில் உட்காந்துருந்தேன், எனக்கு ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு அப்படி எதுவும் மாற்றம் வரும்னு நீங்கள் சொல்லியில்ல. என்ன சொல்லியிருக்குது? வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன், வந்து வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய். வந்து இங்கே ஆண்டவர் ஆண்டவரேன்னு ஒரு கும்பிட்டு போனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. வந்து வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன், வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி அவன் எப்படி இருப்பான்? அப்பேற்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்? நான் இத்தனை வருஷமா வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து கொண்டிருக்கிறேன், அவன் எப்படி இருப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காரியம் பாருங்க. எப்படி இருப்பானாம்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. எனக்கு ரொம்ப பிடிக்குது இது எப்படி சொல்லி இருக்குதுன்னு. பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கவில்லைன்னு சொல்லல. அசைக்கவில்லைன்னு சொல்லியிருந்தாலே போதும் அது. ஆனால் அசைக்க கூடாமற் போயிற்று. It was impossible for the storms of this life to shake this man's life. வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய புயல்கள், எதிர்ப்புகள், அவன் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்தும் இவனுடைய வாழ்க்கையில வந்து வெள்ளம் போல வந்து, நீர் பெருக்கெடுத்து வர்றது போல வந்து இவன் கட்டி இருக்கிற அந்த வாழ்க்கையாகிய வீட்டின் மேல மோதியும் அசைக்கவே முடியாமற் போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, அசைக்க முடியாமற் போயிற்று. யார் இந்த மனுஷன்? ஏன் அசைக்க முடியாமற் போயிற்று?
சில சொல்றாங்க அது வேற பிரதர், அவருக்கு வந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை பிரதர். என் வீடு ஏன் விழுந்ததுன்னா இது ஏன் பிரச்சனை, எனக்கு வந்து பெரிய புயல் பிரதர். அடுத்த வசனம் சொல்லியிருப்பாங்க, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பிரச்சனை வந்த உடனே தொப்புன்னு அந்த வாழ்க்கை அப்படி அழிஞ்சு போயிடுது, அந்த பிரச்சனையோடய முழுகிடுது, அதுலேயே போய் அவன் அப்படியே அதுலேயே நாசமாகி விடுகிறான். இன்னொருத்த வந்து என்ன பிரச்சனை வந்து மோதினாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, அதனால பிரச்சனையினால இவனை ஒன்றும் செய்ய முடியாமற் போயிற்று என்று எழுதியிருக்கு, கூடாமற் போயிற்று. என்ன வித்தியாசம்? விழுந்தவன் சொல்றான், ஐயா எனக்கு வந்தது பெரிய புயல்யா, அது வந்து அவனுக்கு வந்தது வேற எனக்கு வந்தது வேற. இல்லை, இங்கே ரெண்டு பேருக்கும் ஒன்னே தான் வந்ததுன்னு சொல்லியிருக்கு. அதே வெள்ளம் அதே நீரோட்டம் வந்து மோதி நடந்ததெல்லாம் ஒன்று தான், ஆனால் ரிசல்ட் தான் வேற. அதனால அவனுக்கு பெரிய புயல் எனக்கு சின்ன புயல்லாம் சொல்ல முடியாது. என்ன வித்தியாசம்? சிலர் சொல்றாங்க, ஐயா அவன் வந்து ரட்சிக்கப்பட்டவன் இவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் ஞானஸ்தானம் எடுத்தவன் இவன் ஞானஸ்தானம் எடுக்காதவன். ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா? நான் கேட்குறேன். இங்கே இஷ்யூ வந்து அது கிடையாது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க வீடு விழுந்துட்டு இருக்குது. ஹலோ, நீங்க எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் அது வந்து கேரண்டி இல்லை உங்க வீடு நிற்கும் என்று. பெருமெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து காற்று அடித்து பலத்த காற்று வந்து மோதினாலும் ஒன்றும் செய்யக்கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்ட முடியுமா? எப்படி கட்ட முடியும்? வெறும் ஞானஸ்தானம் எடுத்தா போதுமா? வெறும் கோயிலுக்கு போயிட்டா போதுமா? வெறும் பைபிளை வாசித்தா போதுமா? வெறும் பரிசுத்தாவியை பெற்றா போதுமா? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி கட்டுவது? அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் வந்து நம்ம அழிக்க முடியாத ஒரு வாழ்க்கை எப்படி கட்டுவது? எப்படி கட்டுவதுன்னா வந்து கேட்டு கேட்ட வார்த்தைகளின்படி செய்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் வெள்ளம் வந்து நீரோட்டம் அதிகமாகி வந்து மோதினாலும் அதனால் அதை ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிற்று என்று உங்களுடைய வாழ்க்கையின் மேலே எழுதி வைக்கப்பட்டிருக்கும். இருக்கீங்களா? கிளீனா சொல்லிடுறார் இயேசுவே, அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, அதனால தான் அப்படி ஆயிட்டு. கண்மலையின் மேல் என்ன கண்மலை? எவ்விதமான கண்மலை? எது மேல அஸ்திபாரம்? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது, வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது, இதுதான் கண்மலையின் மேல் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றாக போறது இல்லை. பிரச்சனை எல்லாருக்கும் தான் வருது. இந்த உலகம் முழுக்க பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் பேருக்கு தெரியும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. வேலை இல்லாமைங்கிறது உலகம் முழுக்க இருக்குது. எல்லா பிரச்சனையும் பாருங்க, வியாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, உலகம் முழுக்க பிரச்சனையா இருக்குதுங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து, வந்து வசனத்தை கேட்டு அதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து விசுவாசத்தை அப்படியே வளர்த்து கொண்டிருக்கிற மனுஷன், அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிற மனுஷன், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பேசுகிற மனுஷன், தன்னுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக, தனக்கு எதிராக வருகிற பெரும் வெள்ளத்துக்கு எதிராக, நீரோட்டத்துக்கு எதிராக, கடிக்கிற காற்றுக்கு எதிராக, புயலுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன், அவனை அந்த வெள்ளமோ அந்த நீரோட்டமோ அந்த காத்தும் புயலும் ஒண்ணுமே செய்யக்கூடாமற் போகும். எல்லாரும் கையில வச்சு சொல்லுங்க, காற்றும் புயலும் வாழ்க்கையின் போராட்டங்களும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வசனத்தை என் வாயில வைத்து உள்ளத்தில் நிரப்பி விசுவாசத்தால் நிறைந்து பிரச்சனைக்கு நேராக வார்த்தையை பேசுகிறவன் எனக்கு வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி. எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, விசுவாசம் உள்ளத்தில் இருந்தா போதாது. அந்த விசுவாசத்தை உள்ளத்திலே ஏற்றுறது ஒரு பெரிய ப்ராசஸ். எப்படி வசனத்தை கேட்டு அதை வாயில பேச வேணும், அப்பதான் உள்ளத்துல போகுது. அது வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது பெரிய நடக்க வேண்டிய வேலையில் அது ஒரு முதல் பகுதி, அவ்வளோதான். உள்ளத்தில் போயிடுச்சுன்னா அப்புறம் இன்னும் வேலை இருக்குது. இந்த உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை வச்சு தான் ஜெபிக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை அப்படியே பேசுகிறது தான் ஜெபத்தில் அப்படியே அதை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஜெபம். பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இன்னொரு காரியத்தை அங்கே காண்பிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி
வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுகள் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வாழ்க்கை சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு எப்படி மாறிச்சுங்கிறத பற்றி கதை இது, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, வேத வசனத்தை வாசிக்கும் போது அது கதை என்னன்னு பார்க்கணும். சும்மா அப்படி ஆச்சான்னு கிடையாது. என்ன மனுஷனுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை மாறி இருக்க, எப்படி மாறிச்சது, என்ன நடந்தது? இன்னும் வலையெல்லாம் அலசி கொண்டிருக்கிறாங்க, விரக்தியில் இருக்கிறாங்க. போச்சு, இன்னைக்கு நைட்டு முழுக்க எல்லாம் படகை ஓட்டியாச்சு, கடல் முழுக்க சுற்றியாச்சு, மீனே காணுன்னு வந்து வலையெல்லாம் கழுவி எல்லாம் மடித்து எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ இயேசு வர்றாரு. இயேசு வந்து இந்த போட்டை கொஞ்சம் கொடுப்பா, நான் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த கடலில் அந்த போட்டை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அங்கேருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். எங்கள் ஜனங்க வந்து கேட்குறார்கள். பிரசங்கம் முடிந்த உடனே இயேசு சொல்கிறார், சரி இந்த ஆள் போட்டு கொடுத்தாரு, இந்த போட்டுக்கு ஏதாவது வாடகை கொடுக்கணுமேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்கிறார், இங்கே வா அப்படின்னு சொல்லி, உன் வலையை கழுவிகளும் எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுட்டேன், ரொம்ப சீக்கிரமா இங்கே வாப்பா, நான் சொல்கிற இடத்துல வலையை போடுன்றான். அவன் சொல்கிறான், நான் பெரிய எக்ஸ்பர்ட் ஐயா, ரொம்ப நாளாக மீன் பிடிக்கிறேன், எங்கள் குடும்ப தொழிலே தான், எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல, இல்லை நான் சொல்கிறேன் போடுங்கிறாரு. அப்புறம் சொல்கிறான், உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன்றான். இவ்வளோ நாள் மீன் பிடிக்க போகும்போது எப்படி போனோம், சும்மா வானத்தையும் எழுந்தி பார்த்து, சரி நல்லா இருக்குது, மழைகளை வராது போல இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சீதோஷனெல்லாம் நல்லா இருக்குது, இன்னைக்கு போய் மீன் பிடிக்கலான்னு போனோம், ஏதோ கிடைச்சது பிடிச்சோம், அதில் ஒரு நாள் சரியாக மாட்டேங்குது, தோல்வியில் முடிஞ்சுது, வந்தோம், ஒரு நாள் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், வருவோம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். இன்னைக்கு போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு வந்தாச்சு, ஒன்றுமே கிடைக்கல, தோல்விதான், எம்டி, ஒன்றுமே இல்லை, கை ஒரு தொட்டு சம்பாதிக்கல, இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி, எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறேன்னு சொல்லி இப்போ போடுறான் பாருங்க. போட்டால் வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக. இவன் படகு அமிழ்ந்துச்சுன்னு பட்ட ஆளுங்களை கூப்பிட்டா அந்த படகு வந்து அவர்களும் நிரம்பி அவர்களும் அமிழத்தக்கதாக. போட் சிங்கிங், நெட் பிரேக்கிங் பிளெஸிங். அருமையான பிளெஸிங் பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிளெஸிங் வரும்னு நம்புறீங்க நீங்க? அப்ப அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து உள்ள வைக்கணும். வெறுமையான வாழ்க்கை, நாள் முழுக்க உழைச்சி ஒன்றும் கிடைக்கல, இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நான் செஞ்சு 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 எதுவுமே வாய்க்கவில்லை, ஒண்ணுமே கைகூடி வரலங்க, எல்லாமே தோல்விதான், எல்லாமே தோல்விதான். அநேகம் பேர் இன்றைக்கு வலையை கழுவி சுத்தம் பண்ணி பேக்கப் பண்ணி வாழ்க்கையே பேக்கப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவ்வளவு நாள் முயற்சி பண்ண ஒண்ணுமே நடக்கலைங்க, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எந்த வெற்றியும் கிடையாது, எந்த செழிப்பும் கிடையாது, எந்த ஆசீர்வாதம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தால், வார்த்தை உங்களுக்கு உள்ள செல்லுமானால், செழிப்பை குறித்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள செல்லுமானால், செழிப்பை குறித்த காரியங்கள் உள்ளத்துல ஏறி விசுவாசம் உண்டாகும் என்றால், அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால், அப்பொழுதுதான் வெற்றி உங்களுக்கு உண்டாக போகிறது. காலி வலையை கழுவுற வாழ்க்கை போய் வலை கிளியிற வாழ்க்கை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய வலை கிளியத்தக்கதாக, என்னுடைய படகு நிரம்பத்தக்கதாக, இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வருஷிக்க பண்ணுவார். என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் கர்த்தர் எனக்கு தருகிறவர். இருக்கீங்களா? அப்ப கண்மலை தேனியும் வடியும் எண்ணெயும் தினந்தோறும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கணும். தினந்தோறும் என்னத்தை பேசணும்? ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தானங்களுக்கு என்னை ஏறி வர பண்ணுகிறீர், என்னை கீழேருந்து மேலே கொண்டு வர்றீர், என்னை ப்ரமோட் பண்ணி படிப்படியாக மேலே வரைக்கும் ஏறி வர பண்ணுகிறீர், நான் கீழா இல்லாமல் மேலா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீரே, என்னை கீழே கிடக்கிறவனை என்னை மேலே கொண்டு வர்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், மேலே ஏறி வர பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்த ஸ்தானங்களை இடங்களை எனக்காக வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லாத இருக்கிற வாழ்க்கையை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் எனக்கு நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உடைய திட்டங்கள் தீர்மானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன கிடக்கிறான், ஐயா நான் கீழே கிடக்கிறேன், ஐயா நான் பாட்டம்ல போயிட்டேயா,
ரொம்ப அடித்தளத்தில் கிடக்கிறேன், நான் அடிமட்டத்தில் கிடக்கிறவன். எங்கள் மாமனாரும் ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்கலாம், அவரும் ஒன்றும் பண்ணலை. எங்கள் அப்பா அம்மாவாவது பண்ணிருக்கலாம், அவங்களும் ஒன்றும் பண்ணலை. எங்கள் மாமன் சித்தப்பன் அவன் எல்லாம் பண்ணிருக்கலாம், ஒரு ஆளும் ஒரு சின்ன லிஃப்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களா இல்லையா? சரி, இவ்வளவு நேரம் அவங்கள பார்த்துட்டு இருந்தாச்சு, இப்போ கத்தரை பாருங்க. அவங்க பேர்லெல்லாம் கண்ணை எடுத்துட்டு உங்களை தூக்குகிறதுக்குன்னே வானத்திலிருந்து இறங்கி வந்த ரட்சகர் ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பாருங்க. பாட்டமுக்கு வந்தாச்சு. அதனால நீங்க தான் ரொம்ப ஆசீர்வாதம் பெற போறீங்க. ரொம்ப சீக்கிரம் பெற போறது நீங்க தான், ரொம்ப பாட்டமுக்கு வந்துட்டா. ஏன்னா இதுக்கு மேல போறதுக்கு பாட்டம் இல்லை, தர தட்டியாச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் 20ஆம் தேதி வந்தோன்னா சம்பளம்லாம் செலவாயிடும். என்னென்னா தர தட்டியாச்சுங்க. தர தட்டியாச்சுன்னா வேற காசு இல்லைன்னு அர்த்தம். துட்டு ஒன்றும் இல்லை, தர தட்டிடுச்சு. தர தட்டிடுச்சு. இனிமேல் கீழே நீங்கள் நினைச்சாலும் போக முடியாது. இவ்வளோ நாள் அவிசுவாசத்தில் இப்படியே கீழே இறங்கிட்டு வந்தாச்சு மேலே போகிறதுக்கு பதிலாக. இனிமேல் நீங்கள் அவிசுவாசத்தில் கூட கீழே போக முடியாது, ஏன்னா தர தட்டிடுச்சு. ஸ்தோத்திரம். அது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது. இனிமேல் கீழே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ கீழே இருக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காதீங்க, இனிமேல் மேலே வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இனிமேல் போகிறதுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான், மேலே தான். அதனால கண்ணை கீழே இருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, மேலே நோக்கி பாருங்கள். இனிமே நடக்க போகிறது எல்லாமே மேலே தான். அது ரொம்ப சுலபமாக நடக்க போகிறது. ஏன்னா ரொம்ப கீழே போனால்தான் ரொம்ப ரெடியாக இருப்பான் விசுவாசிக்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன் ரொம்ப பிரச்சனையில் வந்தவங்க இருக்கு, ரொம்ப போராட்டத்தில் வந்தவர்கள், ரொம்ப ஆழ்ந்த ட்ரபிள்ஸில் வந்திருக்கிறவங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் கவலைகள் பாரத்தோடு வந்திருக்கிறவர் நீங்கள் இன்றைக்கு சொல்ற காரியங்களை அப்படியே உடனடியாக எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அதனால தான் நான் சொல்றேன், உங்கள் விடுதலை அதிக தூரத்தில் இல்லை, உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அவன் பார்த்தான், வலையெல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் மூடியாச்சு. சரி, இவர் சொல்றாரு, சொல்றதுனால நான் போடும், இதனால ஒன்றும் கெட்டு போய் பெரிய நஷ்டம் வந்துடுறது இல்லை. பிடிச்ச மீனியை இழந்துட போறோம், ஒருவேளை பிடிச்சாலும் பிடிப்போம் ஒழிய நஷ்டம் மட்டும் ஆகாதுன்னு சொல்லி போடுறான் பாருங்க. போட்டா வலை கிழியுது, படவு அமிழுகிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, பேதுரு எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்கு பரதேசியாய் வந்தார். நிறைய பேருக்கு பிரசங்கியாருன்னா பஞ்ச பரதேசிகள்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்தார், அவர் அப்படி வரலைங்க, இப்படி தான் வந்தார். அவர் பார்த்தார், அடடே பெரிய ஆள் போல இருக்கு இவர், கடலில் எங்கே மீன் இருக்குதுன்னு கரெக்டாக தெரியுது, இவர் கூட இருந்தால் வலை எப்போவுமே கிழிஞ்சிட்டு தான் இருக்கும் போல இருக்கு, போட் எப்போவுமே அமிழ்ந்துட்டு தான் இருக்கும் போல இருக்கு, இந்த தொழிலே வேணாம், அவர் பின்னால் போவோம் என்னமென்ட்டு அவன் இயேசுவை பின்பற்றி இயேசுக்காக ஊழியம் செய்ய வந்தான். ஏனென்றால் இதில் நிறைவு தான் இருக்கும், குறைவே இருக்காது. இதை கண்டுபிடிச்சி தான் பேதுரு ஊழியத்துக்கு வந்தார், ஓட்டாண்டி ஆகிறதுக்கு வரல. அவர் சொன்னார், இந்த தேவனை தான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும். அவன் காலி வலையை கழுவிக்கிட்டு இருக்கிறான், காலி போட்டில் நின்றுட்டு இருக்கிறான், நாம் போய் அவனுக்கு சொல்ல வேண்டும். நடந்தது என்ன கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். ஒன்றுமே இல்லை, இயேசுடைய வார்த்தை வந்தது, அவ்வளோதான். ஆனால் இன்னொன்று நடந்தது, போட்டை இவன் கொடுத்தான். போட்டை இவன் கொடுத்ததுனால திரும்ப தரும்போது இயேசு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இடங்கொள்ளாமற் போக மட்டும் அமுக்கி குலுக்கி நான் கொடுக்க போறேன், அமுக்கி குலுக்கின்னு சொல்லி இருக்கிறேன், இப்போ காமிக்கிறேன்னு காமிச்சார். ஹலோ, அப்ப இவன் கொடுத்திருக்கிறான், எதிர்பார்க்க எல்லா உரிமையும் உண்டு. இயேசு சொல்லி இருக்கிறார் போட சொல்லி, அப்ப எதிர்பார்க்க உரிமை உண்டு. இவனுக்கு எதிர்பார்க்க அவன் முடியும். அப்ப ரெண்டே காரியம் தான் அங்க பாருங்க. இயேசு சொன்னார் போடுன்னு, அவன் போட்டு அதுல ஏதோ கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்க்கிறதுல நியாயம் இருக்கிறது. அவன் படகை கொடுத்திருக்கிறான், ஆகவே திரும்ப ஏதாவது வரும் என்று எதிர்பார்க்கிறதுல நியாயம் இருக்கிறது. எல்லாரும் கையில வச்சு சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் கொடுத்திருக்கிறேன், எனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இடங்கொள்ளாமற் போகும்படி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய படகு நிரம்பும், என்னுடைய வலைகள் கிழியும். இதெல்லாம் விசுவாசிங்க உள்ளத்துல, இது வாயில வச்சு பேசணும்.